ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தனாகு அந்த புத்தகத்தில் வந்து 5வது அத்தியாயம் செல்வத்தை நோக்கிய 4வது அடி. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 4வது அடி எடுத்து வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உடனே செல்வத்தை அடைய அப்படின்னு சொல்லி. இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோ கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு வந்து விஆர்எஸ் அமௌண்ட் வந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நன்றி அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து என்னன்னு சொல்கிறதுனே தெரில. அவங்க கமெண்ட் பண்ணியிருந்ததை பார்த்து நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட்டை நான் இங்கே போடுறேன், வேணால் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நம்ம போடுற வீடியோஸ்னால ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களும் அதை கேட்குறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணுற லைக், கமெண்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மூலிமா எனக்கு தெரியப்படுத்துங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத. ஓகே, இப்போ நம்ம 4வது அடி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வைக்கலாம். வாங்க போகலாம். விசேஷ அறிவு, சுய அனுபவங்கள் அல்லது பார்வைகள். செல்வத்தை நோக்கிய 4வது அடி. அறிவில் 2 வகை உண்டு. ஒன்று பொதுவானது, இன்னொன்று விசேஷமானது. பொது அறிவு எவ்வளவுதான் எண்ணிக்கையில் அதிகமாகவும் விதவிதமாகவும் இருந்தாலும் பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பயன்படாது. மொத்தமாக பார்த்தால் உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் பேராசிரியர்களிடம் மனித நாகரிகத்திற்கு தெரிந்த எல்லாவிதமான பொது அறிவும் குவிந்து கிடைக்கிறது. ஆனால் அந்த பேராசிரியர்களில் பெரும்பாலோரிடம் பணம் கிடையாது. அவர்கள் அறிவை போதிக்கிறார்கள், ஆனால் அதை அலசி பார்க்கவோ பயன்படுத்தி கொள்ளவோ அறிந்தார்கள் இல்லை. அறிவு மட்டுமே பணத்தை ஈர்க்காது. நடைமுறைக்கு ஏற்ற செயல் திட்டங்கள் மூலம் அறிவை ஒழுங்குபடுத்தியும் செல்வம் சேர வேண்டும் என்ற உறுதியான இலக்கை நோக்கி அதை புத்திசாலித்தனமாக நெறிப்படுத்தியும் மட்டுமே செல்வத்தை சேர்க்க முடியும். ஓகேவா? அறிவு மட்டுமே பணத்தை ஈர்க்காது. நடைமுறை திட்டத்தின் மூலமாகவும் உறுதியான இலக்கை அடைய புத்திசாலித்தனமாக நாம் செயல்படுறதுனால மட்டும்தான் பணத்தை அடைய முடியும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட குழப்பம்தான் அறிவே சக்தி என்று லட்சக்கணக்கான மக்களை தவறாக நம்ப வைத்திருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அறிவு என்பது மறைந்திருக்கும் சக்தி. உறுதியான செயல் திட்டங்கள் மூலம் அதை ஒழுங்குபடுத்தி உறுதியான இலக்கை நோக்கி அதை செலுத்தினால் மட்டுமே அது சக்தியாக மாறும். நாகரிகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை எல்லா வகையான கல்வி முறைகளின் வழியாகவும் கல்வி நிறுவனங்கள் அறிவை போதித்து வந்துள்ளன. ஆனால் அந்த அறிவை ஒழுங்குபடுத்தி அதிலிருந்து பயன்பெறுவது எப்படி என்பதை மட்டும் அவை போதிக்கவில்லை. காரணம், அறிவு பெறுவதற்கும் அதை பெற்ற பின் பயன்படுத்துவதற்கும் இடையில் ஒரு சங்கிலி தொலைந்து போனதே. இதுவே கல்வி நிறுவனங்களின் தோல்விக்கு காரணமாக அமைந்துவிட்டது. ஹென்றி ஃபோர்ட் பள்ளிக்கூடத்தில் அதிகம் படிக்கவில்லை என்பதால் அவரை கல்வியறிவு இல்லாதவர் என்று தவறாக எண்ணிவிடுகிறார்கள் பலர். இந்த தவற்றை செய்பவர்களுக்கு ஹென்றி ஃபோர்டையும் தெரியாது, கல்வி என்பதும் தெரியாது. எஜுகேட் என்ற ஆங்கில வார்த்தை எஜுகேட் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பிறந்ததாகும். அதன் பொருள் உள்ளிருந்து வெளிக்கொணர்தல் ஆகும். ஆகவே கல்வி கற்றல் என்றால் ஏராளமான பொது அறிவை அல்லது சிறப்பான அறிவை தன்னிடம் தேக்கி வைத்திருப்பது என்று பொருளல்ல. தன் மனத்தின் திறமைகள் அனைத்தையும் வளர்த்து கொண்டவன்தான் என்றுதான் பொருள். அதன் மூலம் தனக்கு தேவையான எதையும் மற்றவர்களுக்கு பாதகமின்றி பெற்றுக்கொள்ளும் திறன் பெற்றவன் என்றுதான் அர்த்தம். இந்த வரையறைப்படி பார்த்தால் ஹென்றி ஃபோர்ட் கல்வி கற்றவரே. இது நம்ம நிறைய இடத்துல நான் இப்போ வந்து ரொம்ப, அதாவது ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வரும் இல்லையா? அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் நிறைய ரியலைஸ் பண்ணுறேன். என்னுடைய ஒரு நான் அந்த யாருன்னெல்லாம் மென்ஷன் பண்ணல, என்னுடைய ரிலேட்டிவ்லேயே வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, நிறைய படித்தவங்கன்றது இல்லாமல் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள், ஓகேவா? அது யார் என்னன்றதை நான் சொல்ல விரும்பல. நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னா, அதாவது நம்ம படிச்சிருக்கோம், பட் வந்து அவங்க படிக்கலை. நான் டெய்லி லைஃப்பில் அதை கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கேன். நான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து படித்த அறிவு, புத்தக அறிவு ஏட்டு நிலை, ஏதோ ஒரு பழமொழி வரும், ஐம் சாரி அதை மறந்துட்டேன். அதை வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். எனக்கு நிறைய நான் படிக்கிறேன், நிறைய கேட்குறேன், நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன். பட் வந்து அது வந்து என்னுடைய ரியல் லைஃப்க்கு உதவுதா அப்படின்னா இல்லை. நான் அது இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஸோ ரீசெண்டாக வந்து நான் நிறைய என்னை வந்து கோத்ரூ பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ஜஸ்ட் படிக்கிறோம், பட் அதை வந்து செயல்படுத்துகிறோமா இல்லை. அதோட வந்து நிறைய திறன்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், பட் அதை நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோமா இல்லை. அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன். தப்பை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் மைண்ட் லெவல் நான் அக்செப்ட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து ரியலைஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் இருந்து அதை கொண்டு வரணும் அப்படின்றத வந்து நான் நினச்சிட்ருக்கேன். அவங்க வந்து படிக்கலை,
ஆனால் வந்து அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நான் வந்து அதை கண்கூடாக பார்க்குறேன். இவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஏன் அப்படி இல்லை அப்படின்றத வந்து பெரிய லெவலில், நான் என்ன சொல்கிறது, விஞ்ஞானி லெவல் அப்படின்னு சொல்லலை. பட் அவங்க செய்கிற செயல் வந்து எனக்கு என் மைண்டில் அப்படி தோணும். நம்ம நிறைய படிக்கிறோம். இப்போ நான் ஓஷோ புக்கு படிப்பேன். ஆனால் நான் வந்து படிக்கிறத நிறைய படிப்பேன், அது நான் செயல்படுத்துறதில்ல. ஆனால் அவர் வந்து அந்த விஷயத்தை படிக்கிறது இல்லை, ஆனால் அவர் அதனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். படிக்கிறது நான் இந்த விஷயத்துக்காகன்னு சொல்ல, பொதுவாக எல்லா விஷயத்துக்குமே நம்ம படிச்சிருந்தா மட்டும் போதாது, அதை செயல்படுத்துகிற திறனும் வேணும். ஓகே, நான் நிறைய பேசிட்டேன். ஓகே, உலக யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போது சிகாகோ நகரத்திற்கு செய்தித்தாள் ஒன்றின் தலையங்கத்தில் ஹென்றி ஃபோர்ட் சமாதானத்தை விரும்பும் அறிவில்லாதவன் என்று எழுதிவிட்டது. இதை எதிர்த்து மானநஷ்ட வழக்கு தொடுத்தார் ஃபோர்டு. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சாட்சி கூண்டில் ஏற்றப்பட்டார் ஃபோர்டு. பத்திரிகை சார்பில் வந்த வழக்கறிஞர்கள் இவரிடம் பல்வேறு வகைப்பட்ட கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்தார்கள். எப்படியாவது இவரை அறிவில்லாதவர் என்று நிரூபித்துவிட துடித்தார்கள். அவர் அளிக்கப் போகும் பதில்களில் இருந்தே அவரிடம் இருப்பது மோட்டார் தொழில் சம்பந்தப்பட்ட விசேஷ அறிவேயன்றி பொது அறிவல்ல. ஆகவே அவர் அறிவில்லாதவரே என்று காட்ட விரும்பினார்கள். பெனடிக்ட் ஆர்னால்ட் என்பவர் யார் போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டன. 1776 கிளர்ச்சியின் போது அமெரிக்காவிற்கு எவ்வளவு படை வீரர்களை அனுப்பியது இங்கிலாந்து என்ற கேள்விக்கு ஃபோர்டு சொன்ன பதில் இது: பிரிட்டிஷ் படை வீரர்களின் சரியான எண்ணிக்கை எனக்கு தெரியாது, ஆனால் எவ்வளவு பேர் கடைசியில் நாட்டிற்கு திரும்பி போனார்களோ அவர்களை விட அதிகமான எண்ணிக்கையில் இங்கே வந்திருந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டதில் அலுத்து போனார் ஃபோர்டு. தன்னை சிறுமைப்படுத்துவது போல இன்னொரு கேள்வி வந்தபோது கூண்டின் மீது சாய்ந்தபடி கேள்வி கேட்ட வழக்கறிஞரை நோக்கி தன் விரலை நீட்டியவாறு இப்படி சொன்னார்: நீங்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டுமென்றால், அல்லது இதுவரை கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். என் மேஜையின் மேல் வரிசையாக பல பொத்தான்கள் உள்ளன. உரிய பொத்தானை அழுத்தினால் நான் எந்த வியாபாரத்திற்காக என் முழு முயற்சியையும் அர்ப்பணித்திருக்கிறேனோ அதை பற்றிய எந்த கேள்வியானாலும் உடனே பதில் தருவதற்கு உரிய நபர் என் முன்னால் வந்து நிற்பார். ஆகவே எந்த கேள்விக்கும் பதில் கொடுக்க சரியான ஆட்கள் என்னிடம் இருக்கும்போது இம்மாதிரியான பொது அறிவை நான் ஏன் என் மனதில் போட்டு திணித்து கொள்ள வேண்டும்? எவ்வளவு தர்க்க ரீதியான பதில்! வழக்கறிஞர் பதிலே பேச முடியவில்லை. அறிவில்லாதவரின் பதிலா அது? இல்லை, கல்வி அறிவுள்ள ஒருவரின் பதிலே என்று அரங்கத்தில் இருந்த எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. தேவைப்படும் பொழுது தனக்கு வேண்டிய அறிவை எங்கிருந்து பெறுவது என்றும் அதை எப்படி ஒழுங்குபடுத்தி திட்டமிட்ட வகையில் பயன்படுத்துவது என்றும் தெரிந்தவர் எவரோ அவர் கல்வி கற்றவர் அல்லாமல் வேறென்ன. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கேளுங்க. தேவைப்படும் பொழுது தனக்கு வேண்டிய அறிவை எங்கிருந்து பெறுவது என்றும் அதை எப்படி ஒழுங்குபடுத்தி திட்டமிட்ட வகையில் பயன்படுத்துவது என்றும் தெரிந்தவர் எவரோ அவர் கல்வி கற்றவர் அல்லாமல் வேறென்ன. மாஸ்டர் மைண்ட் குழு என்ற திறமையாளர்கள் குழுவின் உதவியால் ஹென்றி ஃபோர்டுக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் அவருடைய தொழில் சம்பந்தமான விசேஷ அறிவு நொடிப்பொழுதில் கிடைத்த காரணத்தால் தான் அவர் அமெரிக்காவின் மிக பெரும் செல்வந்தர்களில் ஒருவராக உயர முடிந்தது. எனவே அவ்வளவு அறிவையும் தன்னுடைய மனத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. இந்த நூலை படிக்கும் ஆர்வமும் புத்திசாலித்தனமும் கொண்ட யாரும் இந்த உதாரணத்தின் உட்பொருளை தவறவிட மாட்டார்கள் என்பது உறுதி. உங்களது ஆர்வத்தை பணமாக உருமாற்றம் செய்வதற்கு பிரதியாக நீங்கள் தர வேண்டிய சேவை, பொருள் அல்லது தொழில் எதுவானாலும் அதில் விசேஷ அறிவை நீங்கள் பெற வேண்டியது அவசியம். ஒருவேளை உங்கள் ஏற்புத்திறனை விட அதிகமான அளவில் அந்த விசேஷ அறிவை நீங்கள் பெற வேண்டி நேரலாம். அப்படியானால் அந்த பலவீனத்தை உங்கள் மாஸ்டர் மைண்ட் குழுவின் உதவியால் ஈடு செய்து கொள்ளலாம். தனக்கு இரும்பு எஃகு வியாபாரம் குறித்து ஒன்றுமே தெரியாது என்றார் ஆண்ட்ரூ கார்னிகி. தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கவலைப்படவும் இல்லை என்றார். எஃகு தயாரிப்பதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் தேவைப்பட்ட விசேஷ அறிவு அவருடைய மாஸ்டர் மைண்ட் குழுவில் இருந்து அவருக்கு கிடைத்தது. நம்ம இந்த இரும்பு எஃகு இது வந்து நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த ஆண்ட்ரூ கார்னிகி பற்றி அவர்கள் ஏராளமான செல்வத்தை சேர்ப்பதற்கு பவர், அதாவது ஆற்றல், சக்தி, திறமை, திறன், அதிகாரம் தேவைப்படுகிறது. மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட, சாதுரியமாக நெறிப்படுத்தப்பட்ட விசேஷ அறிவின் மூலம் அந்த பவர் பெறப்படுகிறது. ஆனால் அந்த அறிவு செல்வத்தை யார் சேர்க்கிறாரோ அவருடைய மனத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. போதுமான கல்வியறிவு இல்லாத ஒருவர் செல்வந்தராக விரும்பினால் மேற்சொன்ன பகுதியில் சிறிய விஷயங்கள் அவருக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் தரும். அதாவது தன் தொழிலுக்கு வேண்டிய விசேஷ அறிவை அவர் வெளியிலிருந்து பெற முடியும். கல்வியறிவு இல்லாத பல பேர் தாழ்வு மனப்பான்மையால் தவிக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கான மாஸ்டர் மைண்ட் குழுவை ஏற்படுத்தி கொண்டால் கல்வியறிவுள்ள ஒருவரை போலவே இயங்க முடியும். நீங்கள் கல்வியறிவில்லாத
வருந்தினால் அதை நினைவில் கொள்ளுங்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மொத்தம் 3 மாதங்கள் தான் பள்ளிக்கு சென்றவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் கல்வியில் குறைந்து விடவில்லை, வறுமையிலும் வாடவில்லை. ஹென்றி ஃபோர்டு 6வது வகுப்புக்கு கீழேதான் படித்தவர். ஆனால் தானாக முன்வந்து உழைத்து செல்வந்தரானவர். விசேஷ அறிவு என்பது மிக குறைந்த விலையில் கிடைப்பது, எங்கு பார்த்தாலும் கிடைப்பது. ஐயமிருந்தால் எந்த பல்கலைக்கழகத்தில் சம்பள பட்டுவாடாவையாவது கவனித்தால் போதும். ஓகே, அறிவை எவ்வாறு விலைக்கு வாங்குவது என்று தெரிந்து கொண்டால் லாபமே. உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ அறிவு எந்த நோக்கத்திற்காக தேவைப்படுகிறது என்று தீர்மானியுங்கள். எந்த இலக்கிற்காக உழைக்கிறீர்களோ, வாழ்வில் உங்களின் முக்கிய நோக்கம் எதுவோ அது உங்களுக்கு தேவைப்படும் அறிவை நிர்ணயிக்கும். அடுத்து, அறிவை பெறுவதற்கான நம்பிக்கையான ஆதாரங்கள் எவை என்ற தகவல் உங்களிடம் இருக்க வேண்டும். முக்கியமான ஆதாரங்கள் இவையாக இருக்கலாம்: உங்களுடைய கல்வி மற்றும் அனுபவம், மற்றவர்கள் ஒத்துழைப்பால் வரும் கல்வியும் அனுபவம், அதாவது மாஸ்டர் மைண்ட் குழு, கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும், பொது நூலகங்கள், அங்கு கிடைக்கும் புத்தகங்கள், சஞ்சிகைகள் மூலம், விசேஷ பயிற்சி வகுப்புகள், இரவு பள்ளிகள், வீட்டிலிருந்தே படிக்கும் வகுப்புகள். இதெல்லாம் நம்ம அறிவை பெறுவதற்கான வழிகள்னு சொல்லியிருக்காங்க. அறிவை பெறும் பொழுதே அதை ஒரு உறுதியான நோக்கத்திற்காக ஒரு செயல்பாட்டு திட்டத்தின்படி ஒழுங்குபடுத்தி பயன்படுத்த வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, இருந்தாலும் இன்னும் எல்லாருமே லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் பெரிய மோட்டிவாக இருக்கும். அப்புறம் இப்போது கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் நான் உடனே போடணும் அப்படின்றதுக்கான எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய உத்வேகம் எனக்கு கிடைக்கும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும், உங்களுடைய லைஃபுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, அறிவை பெறும் பொழுதே அதை ஒரு உறுதியான நோக்கத்திற்காக செயல்பாட்டு திட்டத்தின்படி ஒழுங்குபடுத்தி பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பயனுள்ள விஷயத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படாத அறிவு எந்த மதிப்பும் இல்லாததாகும். இதனால்தான் கல்லூரி பட்டங்கள் அதிக மதிப்பை பெறுவதில்லை. அவற்றால் பெறப்படும் அறிவு மிகவும் அற்பமானதே. உண்மைதான் இல்லையா? 80% மேலே ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னாலும் நோ யூஸ். அதை எந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய அனுபவ அறிவு எப்படி இருக்குது, நம்மளுடைய டேலண்ட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய அறிவை எப்படி வெளிக்கொணர்ந்து தேவையான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்குது நம்மளுடைய வெற்றி. நீங்கள் பள்ளிப்படிப்பை தொடர விரும்பினால் எந்த நோக்கத்திற்காக அந்த அறிவை பெற விரும்புகிறீர்களோ என்று தீர்மானித்த பின் அதை எங்கு பெறலாம் என்று நம்பகமான விசாரிப்புகளுக்கு பின் முடிவு செய்யுங்கள். ஆனால் இந்த அறிவு நம்மளுக்கு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது இல்லை. அப்போ இருந்தவங்களுக்கு இப்போ 2K கிட்ஸ்க்கெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா, 90s கிட்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு நிறையாலாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்பில் பார்த்து எந்த படிப்பு எதுக்காக, அதை படித்தா என்ன வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் இன்ஜினியர் ஆவேன், நான் டாக்டர் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ அப்படி சொல்லிகிட்டு இருப்போம். ஓகே, வெற்றியாளர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தங்கள் வியாபாரம், தொழில் அல்லது நோக்கத்திற்கேற்ப விசேஷ அறிவை தெரிந்து கொள்வதை நிறுத்துவதில்லை. தோல்வியடைந்தவர்கள் வழக்கமாக செய்யும் தவறு என்னவென்றால் பள்ளிப்படிப்போடு தங்கள் கல்வி முடிந்துவிட்டதாக நம்புவதுதான். செய்முறை அறிவை பெறும் பாதைக்கு ஒருவனை அழைத்துச் செல்லும் வேலைதான் உண்மையில் பள்ளிப்படிப்பு செய்வது. யாரெல்லாம் லைப்ரரிக்கு போய் இன்னும் புத்தகங்கள் வாங்கி உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இல்லாமல், ஸ்கூல் படிப்பு இல்லாமல் லைப்ரரிக்கு போய் புத்தகங்கள் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி புத்தகங்களும் வாங்குகிறேன். அது போக லைப்ரரிக்கு போய் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். ஓஷோ, சுகி சிவம் அவர்களுடையது, அப்புறம் நிறைய அப்புறம் கல்கி அவர்களுடைய அந்த புத்தகங்கள், கதைகள், இதை மாதிரி நிறைய அறிவு சம்பந்தமான விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய படிப்பேன். ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி லைப்ரரிக்கு போகிற பழக்கம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பழைய பொருளாதார நிலைமை வீழ்ந்து உலகம் மாறிவிட்ட நிலையில் கல்விக்கான தேவைகளும் அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு மாற்றமடைந்துள்ளன. இன்றைய தேவை விசேஷமான கல்வி. இதை வற்புறுத்தி சொல்லியிருப்பவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் நியமனங்களுக்கான செயலாளர் ராபர்ட் பி. மூர். அடுத்து, சிறப்பு கல்வியாளர்களுக்கே தேவை அதிகம். வேலைக்கு ஆள் தேடும் கம்பெனிகள் ஏதேனும் ஒரு துறையில் சிறப்பு கல்வி கற்றவர்களையே அதிகம் தேடுகிறார்கள். அக்கவுண்டிங், புள்ளி விவரவியல் படித்த மேலாண்மை பட்டதாரிகள், எந்த பிரிவையும் சார்ந்த பொறியாளர்கள், பத்திரிகையாளர்கள், கட்டிடக்கலை பொறியாளர்கள்,
கெமிஸ்டுகள், விளையாட்டு மற்றும் பிற ஈடுபாடு கொண்டவர்கள் ஆகியவர்களுக்கே அதிக தேவை உள்ளது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு வேலைக்கு போய் படிக்க முடியுமான்னு பாருங்கள். அது வந்து நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக இல்லை, வெளியே இருக்கக்கூடிய நாலேஜை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து காலேஜ் போகும்போது வேலைக்கு போயிட்டே தான் படித்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் பெரிய அறிவாளியாக இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 100க்கு ஒரு 1% நான் என்னை வந்து ஒரு அளவுக்காவது ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதனால தான். ஸோ உங்களுக்கு வந்து வெளி உலக அனுபவம் கிடைக்கும், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் லைஃபுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. எல்லா பாடங்களிலும் ஏ பெற்றவர்களுக்கே முதல் தரமான வேலை கிடைக்கும் என்று நிலை மாறிவிட்டது. பாட மதிப்பெண்களுடன் விளையாட்டு முதலிய செயல்பாடுகளையும் மாணவனின் ஆளுமையையும் கவனிக்கிறார்கள் இன்றைய வேலை தருவோர். அப்படிதான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு என்னுடைய சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. நம்ம வெறும் படித்து நீங்கள் வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் டேலண்டாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் இருக்குது. ஓகே. தனது துறையில் தலைமை வகிக்கும் தொழில் நிறுவனம் ஒன்று தனக்கு எம்மாதிரியான மாணவர்கள் தேவை என்று இப்படி எழுதியதாம்: மேலாண்மை பணிகளில் பிரமிக்கத்தக்க சாதனையை நிகழ்த்தும் திறமையுள்ள ஆட்கள் தேவை. எனவே நன்னடத்தை, புத்தி சாதுரியம், ஆளுமை இவை குறிப்பிட்ட கல்வி தகுதியை விட அதிகமாக கவனத்தில் கொள்ளப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த செல்வத்தை நோக்கிய 4வது அடி, இந்த 5வது அத்தியாயம். ஸோ வந்து இதனுடைய கண்டினியூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்கு பிறகு வந்து பயிற்சி பணி அப்படின்ற ஒரு புதிய திட்டம் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த கருத்துரு அப்படின்ற அந்த டாப்பிக்கை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி செல்வந்தர்கள் ஆனவங்களுடைய அந்த படிக்கட்டுகள், முன்னேற்ற பாதை, அப்புறம் நம்மளுடைய கருத்துருவிற்கான விலை என்ன, அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய மைண்டில் ஒரு இதை பற்றின ஒரு தாட் இருக்குது. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்படி தான் என்னுடைய தாட்டு, இதுதான் வந்து அதனுடைய ஒரு கருவுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.